ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ ரொம்ப அதிகமாகவே கவலைப்படுற. நீ கவலைப்படுறது அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு இப்போ தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் ஆகணும். எல்லா பிரச்சனைக்காகவும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும் உன்னால் யோசித்து செய்ய முடியாது. நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான விஷயங்களையும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கை இப்படி நடக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்பி நீ ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். நீ என்கிட்டயே நிறைய தடவை சொல்லியிருக்க. நிறைய பேர் என் கையெல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய கை ரேகையெல்லாம் பார்த்துட்டு, நீ இப்படி இருக்க போகிறோமா, அப்படி இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சாயி, அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு பலிக்கலை. எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு நீ கேட்குற. ஏமாத்தினது அவங்க இல்லை, நீ தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நீ புரிஞ்சுக்கணும். எப்பயுமே முழுசாக யாரையும் நம்பக்கூடாது. ஒருத்தவங்க உனக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீ எடுத்துக்கணுமே தவிர அது அப்படி தான் நடந்துருமோ இப்படி தான் நடந்துருமோன்னு முழுசாக நம்பக்கூடாது. இது நீ இந்த விஷயம்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் நம்புகிறேன். முக்கியமாக ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க முழுசாக நல்லவங்க அப்படின்னு நம்பி அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நம்ப ஆரம்பிச்சிடுற. அது அவங்க எந்த நோக்கத்தோடு உன்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியறதில்ல. அது காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற விஷயத்தினால மட்டும்தான் தெரியுது. இவங்க நம்மள்கிட்ட நல்ல விதமாக பேசலை, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீ அப்போ தான் புரிஞ்சுக்கிற. ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதாவது ஒரு பாடத்தை கொடுத்தா மட்டும்தான் நீ நம்புறியே தவிர, நீயா ஒரு நபரை புரிஞ்சிருக்க, நீயா ஒரு நபரை நான் இவங்க கெட்டவங்க தான், இவங்க நல்லவங்க தான் புரிஞ்சிருக்கேன்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற பேரை நீங்கள் நம்பலாம். ஏற்கனவே மனசளவில் அதிகமாக உடஞ்சி போய் தான் இப்பயுமே நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இதுக்கப்புறமும் எல்லாரையும் நம்புறது, ஏமாந்து போகிறதில்ல எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம். காலம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தருமே தவிர ஒவ்வொரு ஆளையும் இவங்க தப்பானவங்க சரியானவங்கன்னு காட்டாது. ஒரு நபரை உங்ககிட்ட இவங்க வந்து செய்கிறத பாரு, இது இவங்க தப்பானவங்க தான், இவங்க சரியானவங்க தான் காட்டுதுன்னா அதை வச்சு நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதை விட்டுட்டு இவங்களை வந்து தப்பானவங்க தான், இவங்க சரியானவங்க தான் எனக்கு காலமே காட்டும் அப்படின்னு நீ நினைக்கிறது இவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம். எல்லாத்தையும் காலம் காட்டும்னா நீயா எப்போ மற்றவங்களை புரிஞ்சிக்க போற? ஆனால் கடைசியில் வந்து என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் நீ என்ன தெரியுமா, என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஏமாந்து போகிறது நீ, ஆனால் கடைசியில் கையை காட்டுறது வேறொருத்தவங்களை. பல முறை சொல்லியாச்சு, முதல்ல அடுத்தவங்களை கை காட்டாத, அவங்க தப்பானவங்கன்னு கை காட்டாத. அவங்க தப்பானவங்க தான், ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை காலம் எடுத்து ஏமாந்து போனது உன்னோட வேறு தப்பு. அவங்கள திருத்துறதுக்கு நீ பிறக்கலை. உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக பார்த்து உன் குடும்பத்தை பத்திரமா பார்த்து நிம்மதியாக வாழ தான் நீ பிறந்திருக்க. அதனால் இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க சரியான விஷயம் பண்ணலை அப்படின்னு அடுத்தவங்களை கை காட்டி இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு அடுத்தவங்க மேலே பழிய போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக யோசிச்சு பாரு, நீ என்ன விஷயம் பண்ணியிருக்கேன்னு. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போகிறது உண்மையில தானே தப்பு. அடுத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்களை திருத்திக்கிட்டு இருக்கிறது உன்னுடைய வேலை இல்லையே. புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேங்கிறது? நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்குது, என்னென்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுது, யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கொண்டு யாரையும் நம்புவதை விட எல்லார் மீதும் ஒரு கண் வைப்பது நல்லது தானே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய புலம்புறது அவனை நம்பி ஏமாந்துட்டேன், இவனை நம்பி ஏமாந்துட்டேங்கிற ஒரு வார்த்தை தான். யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அழகழகான பாடங்களை எல்லாம் காலமும் நேரமும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுக்கும்போது மற்றவங்களையெல்லாம் காரணம் காட்டுறது உங்கள் மேலே தப்பு தானே? புரிஞ்சு நடந்துக்கோங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. யார் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகிறாங்க, யார் உங்களை தப்பான பாதைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நிறைய நாள்
மற்றவங்கள நம்பி நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலே சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்றுக்குள்ளே நீங்கள் வர்றது தான் உங்களுக்கு நல்லது. சந்தோஷம் எப்படி வரும் சாயி? நான் தான் ஏற்கனவே கவலையில் இருக்கேனே, எப்படி வரும் அப்படின்னு கேட்டினா, பழைய ஏமாந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க. எதனால ஏமாந்தீங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அதனால் இவங்களையும் என்னை ஏமாற்றிடுவாங்க, அவங்களையும் என்னை ஏமாற்றிடுவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கதைகளை எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்புன்னா எல்லா விஷயத்திலேயும் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதுனா மனசில் எந்த ஒரு கவலையும் வச்சுக்காம நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க, மற்றவங்கள பற்றி என்னென்ன சிந்திக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மனசில் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கு முயற்சி செய். ஏமாந்துட்டேன்னு அங்கேயே உட்காந்துருந்தா உன்னை ஏமாத்தினவங்க தூக்கி விட போகிறது கிடையாது. ஏமாத்தினவங்க இன்றைக்கும் ஏமாற்றுவாங்க, நாளைக்கும் உன்னை ஏமாற்றுவாங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு பொய் தான் சொல்லுவாங்க, நாளைக்கு பொய் தான் சொல்லுவாங்க. அவங்க நம்ம ஏமாந்தமே, நம்ம நம்பிடமே, அவங்க ஏமாற்றிட்டோமே அப்படின்னு எப்பயுமே அவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க மனசு குற்ற உணர்ச்சி ஆக போகிறது கிடையாது. அதனால் யாரை பார்த்தும் எப்பயும் சரிதான், ஏமாந்துட்டோமே அப்படின்னு கவலையோட ஒரு இடத்துல அமர்ந்து உட்கார்றத விட அவங்கெல்லாம் அப்படி தான், நம்ம தான் பொழைச்சிக்கணும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஏமாத்தின இடத்துலேருந்து தைரியமாக வெல்லவா. உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பும் என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் உனக்கு உதவியை வாரி வாரி வழங்குவேன். நீ நினைக்கிறத விட உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி உன்னை ஏமாத்தினவன் நாளைக்கு நிச்சயமாக வருத்தப்படலாம். இன்றைக்கி உன்கிட்ட பொய் சொன்னவன் நாளைக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்யலாம். அதனால் எல்லா நிமிஷமும் பார்த்து பத்திரமா இரு. தேவைப்படுற போது என்கிட்ட உதவின்னு கேட்கும்போது கட்டாயமாக என்னுடைய உதவி உனக்காகவே கிடைக்கும். காலம் முழுக்க பயந்து பயந்து வாழ்கிறத விட தனியாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழலான்னு வாழு. நீ நிறைய தூக்கத்தை இழக்கிற, நிறைய மன வேதனையை நீ சம்பாதிக்கிற. தூக்கத்தை இழக்காத, மனதில் எப்போதும் சந்தோஷம்னு ஒன்று வச்சுக்கோ. நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எந்திரிச்சு நிம்மதியாக சாப்பிட்டு நிறைய விஷயத்த செய்கிறதுக்கு முயற்சி செய். நீ எப்பயுமே ஒன்று தான், மற்ற விஷயத்தை பற்றி மற்றவங்கள பற்றி யோசிச்ச அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பற்றி மட்டுமே யோசி. இது மற்றவங்க சுயநலம்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, சுயநலமாக இருந்தால் என்ன? வாழ்க்கையில் எல்லோரும் இங்கே சுயநலமாக தானே இருக்காங்க. சுயநலம்னு யாராவது ஒன்று சொன்னால் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து வா. நிச்சயமாக சுயநலம் அப்படின்னு சொல்கிறவங்க முக்கால்வாசி பேர் இங்கே சுயநலமாக தான் இருக்காங்க. அதனால் யாரையும் நினச்சி கவலைப்படுறது, கண்ணீரை சந்துறதெல்லாம் விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கமான்னு பாருங்கள். இங்கே நிறைய பேர் மற்றவங்கன்னு பார்த்து தன்னுடைய சந்தோஷத்தை தான் இழக்கிறாங்க. அந்த மாதிரி நீ இருந்துடாத. எப்பயும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை உனக்காக காத்திருக்கு. நிச்சயமாக நான் இருக்கேன், எப்போதும் கூட. ஓம் சாய்ராம்.